பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஆராதனா ஆராதனா 11th மார்க். ஸ்டூடண்ட்ஸ் டோன்ட் மேக் நாய்ஸ். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆன்சர் 9. யார் பேசிட்டே இருக்குது? திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹலோ மேம். என்ன மேம்? நான் உங்களை இதுக்கு முன்னே இந்த காலேஜில் பார்த்ததே இல்லையே. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாஃபா? இல்லை, நான் 2 நாள் தான் ஆகுது ஜாயின் பண்ணி. ஓ, கிளாஸ் இருக்கா? கிளாஸுக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்லை, நெக்ஸ்ட் பீரியட் தான் எனக்கு சப்ஸ்டியூட். இந்த பீரியட் ஃப்ரீ தான். ஐயோ நல்லதா போச்சு. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்கள் நேம் என்ன? மித்ரா. நைஸ் நேம். என் பேர் ரிகானா. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன மேம் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் எக்ஸாம் ஹாலில் நிற்கிறீங்களா? நான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சப்ஸ்டியூட் கிளாஸ் ஆரம்பிக்கும்னா நான் வந்துடுவேன். ஓகே மேம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆராதனா என்ன? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. ஒரே இடத்துல நிற்காதுங்க, ஃபுல்லாக சுற்றிட்டே நில்லுங்க. எங்கேருந்தோ சத்தம் வந்துட்டே இருக்கு. யார் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல. நானும் 1 மணி நேரமா சுற்றி பார்த்துட்டே நிற்கிறேன். அதனால ஒரே இடத்துல நிற்காம ஹால் ஃபுல்லாக சுற்றிட்டே இருங்க. அப்பதான் யார் பேசுகிறான்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்க மேம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அபி, வாட் யூ வாண்ட்? நோ மேம். ரிகானா மேம் சுத்தி நின்னாங்க. பின்னாடி போகும்போது சைட்ல போகும்போதெல்லாம் கேட்டு எழுதுறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. இவங்க என்ன ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க? திரும்பினாலே வாட் யூ வாண்ட்னு கேட்டா நாங்கெல்லாம் எப்படி பார்த்து எழுதுறது? எக்ஸாம் ஹால்னா அங்க இங்கன்னு பரபரப்பா நின்னாதானே எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். அபி, ஃபர்ஸ்ட் 16 மார்க் உன் பேப்பர் தான், எழுதிட்டு கொடுத்துடுறேன். டேய் மேம், பேப்பரை புடுங்கிட்டு வெளியே விட்டாலும் விட்டுருவேன். ஒழுங்கா உட்காந்து எழுது. சாரி மேம். அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி நின்னாதான் என்னவா? ஒரே இடத்துல தான் நிக்கணுமா? நீ செத்தடா. ஒரே இடத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு நீ 16 மார்க் எல்லாம் எழுதுன மாதிரி தான். எக்ஸாம் ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுமா. டைம் இருக்கலாம்னு ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எழுதி முடிக்க முடியாது. ஸோ ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகே மேம். இப்படி பார்த்துட்டே நிக்கிறாங்க. நான் வர கண்ணு உருட்டிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டவுட் வருமே. இப்ப ஃபேமஸா எந்த படத்துல எந்த பாட்டு வந்துச்சு? அண்ணன பாத்தியா ஆப்பாத்தி தேக் தேக் நான். இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்க பாட்டு. இந்த மேம் வேற நம்மளே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சும்மா கண்ணை உருட்டிட்டே இருந்தா நமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணனை பாத்தியா அக்காட்ட பேசினியான்னு எழுதி வச்சா யாருக்கும் புரிய போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம். நீங்க புது ஸ்டாஃப் இல்ல? ஆமா, ரியானா மேம் ஒரு 10 நிமிஷம் வெளியே போனாங்க, இப்ப வந்துருவாங்க. ஓ சரி சரி. நான் எடுத்துட்டு வந்திருக்க லிஸ்ட்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருந்துச்சுன்னா பேப்பரை வாங்கிட்டு வெளியே விட்டுருங்க. எக்ஸாம் போயிட்டு இருக்கு, ஏன் பேப்பரை வாங்கிட்டு வெளியே விடணும்? நீங்க ஆபீஸ்ல தானே இருப்பீங்க? ஆமா, இதுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபீஸ் பே பண்ணாதவங்க. அதுக்கு அதுக்கு யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணலையோ அவங்க பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வெளியே விட்டுருங்க. மேம், ஆர் யூ ஜோக்கிங்? செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கு, ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காக பேப்பரை வாங்கிட்டு வெளியே விடுங்கண்ணா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஃபீஸ் பே பண்ணலைன்னா நேற்றுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா, ஃபீஸ் பே பண்ணலைங்கிறதுக்காக ஹால் டிக்கெட் கொடுத்துருக்க கூடாது. ஹால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களா பேப்பரை வாங்கிட்டு வெளியே விடுங்கண்ணா. உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு சொல்லல. இந்த லிஸ்ட்ல இந்த ஹால்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேப்பரை வாங்கிட்டு வெளியே விடுங்க. மேம், மறுபடியும் கேட்கறேன், ஆர் யூ ஜோக்கிங்? செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பேப்பரை வாங்கிட்டு வெளியே விட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல பிள்ளைங்க வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. என்ன? அதுக்கப்புறம் உள்ள வந்து எக்ஸாம் எழுதட்டும். எக்ஸாம் ஹால்ல 1 நிமிஷங்கிறதே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு பே பண்ண வைங்க. எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் பேப்பர் வாங்குறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். இத நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நினைச்சீங்க? இது சேர்மன் ஆர்டர். இதுல நேம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வெளியே விடுங்க. அடுத்த 10வது நிமிஷத்துல ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணட்டும். இங்க அதிகப்படியா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டா போதும். இந்தாங்க, ரீட் பண்ணுங்க. பி அபிஷா. எஸ் மேம். ஆராதனா. எஸ் மேம். அஸ்வின். எஸ் மேம். ரீட் பண்ணிட்டீங்களா? பேப்பரை வாங்கிட்டு வெளியே விடுங்க. அடுத்த 10 நிமிஷத்துல ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. என்ன நடக்குதுங்க? என்னம்மா ஃபீஸ் பே பண்ணலையா? எங்க அம்மா வந்து சேர்மன் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் பே பண்ணிடுறேன்னு பெர்மிஷன் கேட்டாங்க. சார் ஓகே சொன்னதுனால தான் எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. என் நேம் எப்படி லிஸ்ட்ல வந்துச்சு? உங்க டாடி ஃபீஸ் பே பண்ணலையா? இல்ல மேம், என் டாடி பே பண்ணிட்டாங்க. சரி, ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு வாங்க 2 பேரும்.
மேம் டைம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் அவங்க வரதுக்குள்ள சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கதையும் நான் பே பண்ணிட்டேன் அப்படிங்கறதையும் 2 பேரும் போய் சொல்லிட்டு வாங்க. ஓகே மேம். எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களை வெளியே அனுப்ப சொல்றாங்க. அதுவும் சேர்மன் தான் சொல்லி விட்டதா சொல்றாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா மேம். பெல் அடிச்சிட்டலாம். சப்ஸ்டியூட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருந்த பிள்ளைங்களா ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக எந்திரிச்சு வெளியே போக சொன்னாங்க. யார் அந்த முட்டைக்கண்ணியா? ஆமா, சேர்மன் சார் சொன்னதா தான் சொன்னாங்க. இது எப்பவுமே நடக்கிறதா. நீங்க உங்க வேலையை பாருங்க. வீட்டுக்கு கால் பண்ணி பேசி இன்னும் 10 நிமிஷத்துல பிள்ளைங்க ஃபீஸை பே பண்ணிடுவாங்க. மேம் எக்ஸாம்கள்ல ஒரு நிமிஷம் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டென்ஷன்லயே எப்படி அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க மறுபடி வந்து? நீங்க ஃப்ரீயா விடுங்க. அது அவங்களாச்சு, அவங்க பிரச்சனை ஆச்சு, மேனேஜ்மெண்ட் ஆச்சு. உங்களுக்கு சப்ஸ்டியூட் இருக்கலாம். நீங்க அடுத்த கிளாஸ் போங்க. சரி ஓகே மேம். என்னம்மா இங்க நின்னுட்டு எடுத்துட்டு நிக்கிறீங்க? பேச சொன்னனே, பேசிட்டீங்களா? பேசிட்டேன் மேம். எங்க டாடி ஃபீஸ் பே பண்ணிட்டதா தான் சொன்னாங்க. ஆனா இந்த மேம் பே பண்ணலங்கறாங்க. இன்னும் 50000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறாங்க. வீட்டுக்கு கால் பண்ணா டாடி அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறாங்க. நீ பேசிட்டியா? மேம் எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஸ்காலர்ஷிப்ல தான் இந்த காலேஜ்ல வந்தேன். எங்க அம்மா சார் கிட்ட டைரக்டாவே போய் பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கு அப்புறம் சார் சைன் போட்டு தந்ததுனால தான் எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் தான் எனக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க. இப்போ எக்ஸாம் எழுத விடலன்னு சொன்னா அம்மா பயந்துருவாங்க. பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்க? 70,000 கிட்ட இருக்கு. இப்போ நான் பிஎட் அடுத்த வருஷம் எம்எஸ்சி பண்ண போறேன். ரிசல்ட் வர டைம் மொத்தமா பே பண்றேன் அப்படின்னு அம்மா ஏற்கனவே சார் கிட்ட பேசிட்டாங்க. சரி நீங்க வாங்க, நான் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். டாடி ஃபோன் அட்டெண்ட் பண்ணலாம் ஏதாவது பண்ணுவாங்க மேம். ஆனா பே பண்ணிட்டதா தான் சொன்னாங்க. சரி பாத்துக்கலாம். அழுது டென்ஷன் ஆனா எக்ஸாம் எழுதிட மாட்டேன். வா. வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் போயிட்டு இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன? அபிஷேக்கு அவ டாடி ஃபோன் அட்டெண்ட் பண்ணலைங்கிறா. ஆனா பே பண்ணிட்டாளாம். நீங்க பே பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்து டைரக்டா சேர்மன் கிட்டயே பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மாஸ்டர் டிகிரிக்கு அட்மிஷன் போடுற டைம் பே பண்ணலான்னு பர்மிஷன் வாங்கியிருக்காங்களே. உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? பே பண்ணலன்னு தான் நான் சொல்றேன்ல. சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கினா எனக்கு தெரியாம இருக்குமா? மேம் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் போயிட்டு இருக்கு. டைம் போயிட்டே இருக்கு. மேம் இது வரைக்கும் எனக்கு எந்த அரியருமே விழுந்தது கிடையாது. ஒருவேளை அரியர் வந்துட்டுனா அடுத்து என்னால மாஸ்டர் டிகிரி படிக்க முடியாது. அப்பனா கரெக்ட்டா ஃபீஸ் பே பண்ணிருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கத்துன உடனே பே பண்ணாதான் எல்லாம்? ஃபீஸ் பே பண்ணாம படிக்க முடியுமா? இது என்ன ஸ்கூலா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்க? இது காலேஜ். இங்க இப்படிதான் இருக்கும். சோ எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டீங்க அப்படிதானே? பே பண்ணாம அலோ பண்ண மாட்டேன். சரி 2 பேர் ஃபீஸே நானே பே பண்ணிக்கிறேன். அது எப்படி முடியும்? ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட் யாரோ அவங்க தான் பே பண்ணணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க மேம்? நேத்துக்கு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி நீங்க பே பண்ணல, சோ பே பண்ணாதான் எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவோம் நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா? ஹால் டிக்கெட் கொடுத்துருக்க கூடாது. அவ பே பண்ணிருக்கா. பே பண்ணிருக்கிறதுனால தானே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேம் நான் லைப்ரரியில கூட பெண்டிங் வைக்கல மேம். புக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். லைப்ரரி மேம் கூட கிளியரன்ஸ்ல சைன் போட்டுருக்காங்க. எல்லாம் கிளியர் பண்ணி தான் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பே பண்ணல அப்படிங்கறீங்க. அவளுக்கு டைரக்டா சேர்மன் கிட்டே வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. சரி இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் தான் பே பண்றேன் அப்படிங்கறேன்ல. நாளைக்கு பேரண்ட்ஸ் வந்து ஏன் கழுத்தை தான் பிடிப்பாங்க. என் பிள்ளைக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிருவியா? நாங்க என்ன இல்லாதப்பட்டவங்களான்னு கேட்பாங்க. நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கீங்க. இது சேர்மன் சாரோட ரூல். ஹலோ ஹலோ ஹலோ. எந்த சேர்மனும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பிள்ளையோட பேப்பரை வாங்கி வெளியே விடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும்னு பாப்பாங்க. ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நான் தான் பே பண்றேன்னு சொல்றேன்ல. ஃபீஸை வாங்கிட்டு உடனே எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க. அப்படி இல்ல நான் டைரக்டா சேர்மன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சார் வாங்க சார். மார்னிங் கொஞ்சம் மெயில் அனுப்பியிருந்தேனே, நீங்க கூட அந்த ஃபார்மட் எல்லாம் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்களே, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். இன்னைக்கு காலேஜ் சீல் மட்டும் போட வேண்டியதுதான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் சார். இவன் இங்க என்ன பண்றான்? இவளுக்கு கன்னியாகுமரியில தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நமக்கு தெரியாம யாராச்சும் இருக்காங்களா இருக்கும். ஃபீஸ் பே பண்றதுக்காக கூட நிக்கலாம்ல. கிளாஸ் கிடையாதாமா உங்களுக்கு இப்போ? சார் ஃபீஸ் பே பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல. எதுக்கு அழுத்துட்டு நிக்கிறா? மாடல் எக்ஸாம் ஏதாவது இருக்கா இருக்கும். ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டைம் ஆகுதுல்ல அதான். சரி அவங்கள முதல்ல அனுப்பிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு எடுத்து கொடுங்க. இல்ல சார் நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். மொத ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க மேம். மாடல் எக்ஸாம் ஏதாவது இருக்க போகுது. ஓகே சார். ஃபோன் பே பண்ணலாம் தானே? பண்ணலாமே. சரி ஓகே. நான் தான் 2 பேருக்கும் ஃபீஸ் பே பண்ண போறேன்ல.
அவங்க 2 பேரையும் கிளாஸ்க்கு அனுப்பலாமா? அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா? நீங்க கிளாஸுக்கு போங்கம்மா, அவங்க தான் பே பண்றாங்கல்ல. தேங்க்யூ மேம். ம் சார், அதான் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, உங்களுக்கு நான் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்றேன், அப்புறமா ஃபீஸை வாங்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு முன்னமே அவங்க வெயிட் பண்றாங்கல்ல, முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே சார். டி அபிஷாக்கு 50,000, ஆராதனாக்கு 70,000. ஆராதனா? சார் இதே நேம்ல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு அம்மா என்கிட்ட 2 வாரத்துக்கு முன்ன வந்து பேசினாங்க. என்னால இப்போதைக்கு பே பண்ண முடியாது சார், மாஸ்டர் டிகிரிக்கு அட்மிஷன் போடும்போது பே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. இவங்க யாருக்கு இப்போ பே பண்றாங்க? அந்த ஆராதனா வேற சார், இது வேற ஆராதனா. ஓ அப்படியா, ஓகே ஓகே. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தமா இருக்கும்? இங்க தான் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நிறைய பேர் இருக்காங்க போலயே. கேட்கலாமா இல்ல எதுக்கு வம்பு? வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. முடிஞ்சா மேம்? எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக, எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. இன்னும் இவ்வளவு நேரம்? முடிஞ்சிச்சு சார். மேம், புது மேம், உங்களுக்கு முடிஞ்சிட்டு நீங்க கிளம்புங்க. ஃபீஸ் பெய்டு. பெய்டுனா என்ன அர்த்தம்? பெய்டுனா பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் மேம். சரி, அப்புறம் அதான் பெய்டு, நீங்க கிளம்புங்க அப்படின்னேன். பில் யாரு கொடுப்பா? சார், நான் உங்களை முத அனுப்பி வச்சிடுறேன். ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க, பில் கேக்குறாங்க, பில்ல கொடுத்து அனுப்புங்க. பேரண்ட்ஸ் பில் கேட்கலனாலே பில் கொடுத்து தானே ஆகணும், பே பண்ணதும் தான் பில் வருமே. நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் சார். நீங்க ஆஃப்டர்நூன் வாங்க, நான் பில் ரெடி பண்ணி வைக்கிறேன். பில் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ நான் கிளாஸுக்கு போய்க்கிறேன். சுஷ்மி சார், என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க தான் பே பண்ணிட்டாங்கல்ல, பில் எடுத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லை சார், பிரிண்டர் ப்ராப்ளம். பிரிண்டர் ப்ராப்ளமா? அதான் சார், சரி பண்றதுக்கு வந்துருவாங்க. சோ பிரிண்டர் ப்ராப்ளம்னு உங்களுக்கு முன்னமே தெரியுமா? இன்னைக்கு காலையில இப்ப கொஞ்சம் முன்னதான் சார் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எதுக்காக இப்ப ஃபீஸ் கலெக்ட் பண்ணீங்க? சார், இப்ப விட்டு அதுக்கப்புறம் எப்ப பே பண்றாங்கன்னு தெரியாதுல. பிரிண்டர் சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அது வரைக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாதுங்க. ஓகே சார். மிஸ் மித்ரா, எஸ் சார். நீங்க லஞ்ச்ல வந்து உங்க பில்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். மேம், என்ன? தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே சார் என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியே பண்ணிட்டேலாம். இருடி, ஒன்று கவனிச்சுக்கிறேன். ஹலோ சார். என் வேலையை முடிச்சு கொடுங்க, டைம் ஆகுதுல. உட்காருங்க சார். நான் இப்பதானே வந்தேன், சீக்கிரம் முடிச்சு கொடுங்க மேம். தோ இப்போ முடிச்சிடுறேன் சார். பில்டப் பண்றணும், டீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. வெங்காயம் வெட்டுற பொண்ணுங்களுக்கெல்லாம் அவார்டு தான் கொடுக்கணும் போலே. டாக்டர்ஸ் நாங்க ஆபரேஷனுக்காக பிடிக்கிற கத்தியை விட பொண்ணுங்க வெங்காயம் வெட்டுறதுக்காக பிடிக்கிற கத்தியில தான் கண்ணீர் வரும் போலே. ஐயே, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி அழுது உருள்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? மது, இந்த வெங்காயம் என்ன அள வச்சுட்டு பாறேன். நீங்க அதான் அள வைக்காம இருந்தா சரிதான். நான் அளவே இல்ல மது, ஆனா கண்ணீர் வந்துட்டே இருக்கு. அது தொழிலுக்கு புதுசு இல்லங்க, அதான். யாரு? நான் புதுசா? ஓய், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னமோ அம்மா எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னமோ எத்தனை டாக்டர்ஸ் இதே வீட்டுல இருந்தாங்க, எல்லாருக்கும் சமைச்சிருக்கனா? அது மட்டும் இல்ல, எனக்கெல்லாம் சமையல் நல்லாவே தெரியும். உங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்க டெய்லி காய் கட் பண்றோம். அதான் பொண்டாட்டி, அடுத்த மாநாடு இல்ல ஏதாவது மீட்டிங் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோ, வெங்காயம் வெட்டுற பொண்ணுங்களுக்கு அவார்ட் கொடுங்கன்னு கண்டிப்பா நான் பேசதான் போறேன். உட்கார் மது, வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன். மித்ரன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? நான் தான் சொன்னால நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. என் பொண்டாட்டி பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறான்.
காலையில எங்களையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீயும் ஹாஸ்பிட்டல் போகணும். அங்க போய் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். வீட்டுக்கு வந்து மறுபடியும் எங்களை எல்லாம் கவனிக்கணும். எவ்வளவு பொறுப்பு அவளுக்கு. அப்படிப்பட்ட ஒய்ஃப் ஈவினிங் வரும்போது உன் வேலையில பாதி நானும் ஷேர் பண்ணிக்கணும்ல. இதுல ஸ்னோ வர கவனிச்சுக்கிட்டு கஷ்டம் தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இஷ்டம்தான். அப்படிங்கிற நம்மள எப்பவுமே சுறுசுறுப்பா பிஸியா வச்சுக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். அது சரி. சரி, சாம்பார் இருக்காங்க, கட் பண்ணிருக்கீங்க. இன்னும் முடிக்கல, இன்னமும் குட்டி குட்டியா கட் பண்ணணும். நல்லா கட் பண்ணீங்க, அழுது கண்ணீர் வடிச்சு. நானே கட் பண்றேன். அது என்னமா மது, என்னதான் நான் சமைச்சாலும் இந்த வெங்காயம் மட்டும் என் கண்ணீரை வெளியே வர வைக்காம விடவே விடாது. சாரி வித்யா. ஐயே சும்மா இரு, நானே அதை அப்பவே மறந்துட்டேன். இல்லடா, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. உன்கிட்ட கேட்டா கொடுப்பியா கொடுக்க மாட்டியா நீயே சொல்லிருப்ப. உன்கிட்ட கேட்காமலே உன் ரூமுக்கு போய் எடுத்துட்டு வந்தது ஏன் தப்பு தானே? நான் கேட்டிருந்தா நீ எத்தனை செட் வேணாலும் எடுத்து கொடுத்துருக்க போறேன். ஆனா அதை தாண்டி நானா போய் எடுத்துட்டு வந்தது தப்பு தானேக்கா? நான் அடிச்சதுக்கு என்கிட்ட நீ கொஞ்ச நேரமாவது பேசாமலாவது இருந்திருக்கலாம்லடி. நீ உடனே பேசிட்டே இருக்க பத்தியா, அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. ஒரு மாதிரி இருக்குடி, நைட்லாம் தூக்கமே வரல தெரியுமா? அப்படியா? ஆமா, என் தங்கச்சி அடிச்சிட்டேனேன்னு ஒரே கவலையா போச்சு. ஒரு தாவணிக்காக உன்னை அடிக்கிறது முறையே இல்ல தானே? அது சரி, குரு அத்தானா நீ சடனா பார்த்தா சடனா உனக்கு பிடிச்சிட்டு அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சாவா உடனே உன்னை யூஎஸ்க்கு அனுப்பிட்டாங்க. கண்டிப்பா குரு அத்தா உனக்கு தாவணி எடுத்து தரதுக்கு சான்ஸே இல்ல. அண்ணன் எடுத்து கொடுக்கலனா இந்த தாவணி உனக்கு யார் எடுத்து கொடுத்தது? அடிச்சிட்டமேன்னு சமாதானப்படுத்த வந்தா இவ எப்படிரா என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கலான்னு இருக்கா போலயே. ஏண்டி, நான் உன்னை அடிச்சிட்டேனேன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன இதுக்கு முன்ன எப்பவாவது நீ அடிச்சிருக்கியா? இல்ல, ஆனா கிள்ளி இருக்கேன். அது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது மேத்ஸ் ஹோம்வொர்க் சொல்லி தரும்போது கிள்ளி இருக்கேன். அடிக்காத நீயே என்ன அடிச்சிருக்கனா? அந்த தாவணி உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுது. அதே நேரத்துல அடிக்காத என்ன நீ அடிச்சிட்ட, அப்பனா அந்த தாவணிக்கு இம்பார்ட்டன்டான ஆளு யாரு? நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அந்த தாவணிக்கு சொந்தக்காரங்க யாரு? இதுக்கு நீ சமாதானம் ஆகாமலே இருந்திருக்கலாம். இங்க பாரு, எப்படி நீ என்ன அடிச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக உனக்கு தூக்கம் வரலையோ அதே மாதிரி அந்த தாவணிக்கு சொந்தக்காரங்க யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எனக்கு தூக்கம் வரல. அதாண்டி சொல்றேன்ல, இதுக்கு நீ சமாதானம் ஆகாமலே இருந்திருக்கலாம். ஏக்கா, அந்த ட்ரெஸ் சாம் எடுத்து கொடுத்ததா? ஐயோ சாமா, அவனே வாழ்க்கையில இல்லன்னு ஆயிட்டேன். குரு அத்தா, அன்பண்ணா, இவங்க எல்லாம் தாண்டி உனக்கு யார் முக்கியம்? எப்படியும் அருணாத்தா, ஆகாஷாத்தா இவங்க எல்லாம் ஏதாவது உனக்கு வாங்கி கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் எப்படி பொக்கிஷமா வச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். இப்படி பொக்கிஷமா வச்சிருக்க அளவு உனக்கு யார் இம்பார்ட்டண்டா இருக்கா? வித்யா, நீ அப்படியே யோசிச்சுட்டே இரு. இந்த அனாமிக்கா இருக்கால, என்கிட்ட போன் பண்ணி உன்னை பார்க்கணும் பேசணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. இதோ நம்ம வீட்டு முன்னதான் நிக்கிறாளாம். நீ யோசிச்சுட்டே இரு, நான் அவளை டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். அனாமிக்கா இசையக்காவை பார்க்கறது கூப்பிட்டாளாம். கன்ஃபார்ம், கண்டிப்பா இது நம்ம டிபார்ட்மெண்ட் தான். இதோ வரேன். எதுக்கு கூப்பிட்டா? உனக்கு ஒரு பொறுப்பே இல்லைல்ல இசை. விஷயம் என்னன்னு சொல்லு. நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா தான் இருக்கேன். ஏன் இசை, என் கல்யாணத்துக்கு நீ வரதுக்கு முன்ன வரைக்கும் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த. அந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டினதுல இருந்து என் பழைய நம்பரை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிருக்கேன். அதே டைம்ல Facebookல கூட அன்ஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன். இதை கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டியா? இல்ல, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு என்ன அவாய்ட் பண்ணும்போது எனக்கு சந்தேகம் வரும்ல. ஏது 3 வருஷம் தாண்டி வந்துச்சா இந்த சந்தேகம்? நான் உன்னை 3 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு இப்பதான் புரிஞ்சா? இவ்வளவு யூஸ் பண்ணியே காய் நகர்த்தலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே தரமாட்டா போலயே. என்ன புரிஞ்சுதா? நான் உன்னை 3 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அவாய்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன எதுக்கு இசை நீ அவாய்ட் பண்ணணும்? சரி, நான் வார்த்தையை விடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணி போயிட்டேன். நீ விடுற மாதிரியே இல்ல. உனக்கு என் வாயால கேட்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கேளு, தாராளமா கேளு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. என்ன கேட்க போறேன்? உனக்கு ஆதிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சி போய் ஆதிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் சம்மதிச்சு கல்யாணம் நடந்துச்சு. சாரி, உங்க கல்யாண ஏற்பாடு சர்ச் வரைக்கும் வந்துச்சு. சரி, நீ காலையில அவர்கிட்ட பேசியிருப்பதானே? எப்படியும் போன்ல முந்தின நாளும் அவர்கிட்ட போன்ல பேசியிருப்பதானே? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க போனேன். முந்தின நாள் இல்லைன்னா காலையிலயாச்சும் அவர்கிட்ட எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் வந்துடாதுங்க, எப்படி இந்த கல்யாணத்தை நான் பிடிக்கலன்னு தான் சொல்ல போறேன்னு அவர்கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? என்ன பேசுறேன்? நீ அவரை எத்தனை தடவை மீட் பண்ணிருப்ப, அப்பெல்லாம் சொல்லிருக்க வேண்டியதானே இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னே கூட்டம் கூட்டி தான் சொல்லுவியா? அதுவும் அவர் கேரக்டரே தப்பா பேசியிருக்க. ஓகே, அவர் கேரக்டர் உனக்கு தப்பா பட்டுச்சுன்னா முன்னமே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல.
அதை தாண்டி அவர் உன்னை கம்பல் பண்ணியிருந்தா அப்ப நீ எடுத்த முடிவு கரெக்ட் நான் சொல்லலாம். ஆனா நீ பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறியா அனாமிகா? என்னை சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். உன் கேரக்டர் எனக்கு பிடிக்கல, நான் அவாய்ட் பண்ணேன். சிம்பிள். எப்படியே நான் ஆதிக்கிட்ட அதுக்கு முன்னமே சொல்லியிருந்தாலும் அவர் கல்யாணத்தை எல்லாம் நிப்பாட்டி இருக்க மாட்டாரு. அதான் அந்த இடத்த சூஸ் பண்ணேன். ஏய் நிப்பாட்ட அனாமிகா, உன் பதில் விளக்கையெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆமா 3 வருஷமா நான் அவாய்ட் பண்றேன்னு உனக்கு தெரியாமலா இருந்திருக்கோம்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இப்ப சடனா நீ என்ன தேடி தேடி வர்றதுக்கு என்ன காரணம்? அது அப்புறமா சொல்றேன். நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். என்ன இவ்வளவுக்கு கேள்வி கேக்குறலாம்? சாமுக்கு நீ என்ன கொடுத்த? துரோகத்தை தானே கொடுத்த. சாம காதலிச்சுட்டு நீ குருவை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பண்ணது தப்புனா நீ பண்ணது பச்சை துரோகம். நீ எல்லாம் பேச வந்துட்டியா? நீ சாம விட்டுட்டு அந்த குருவை எதுக்காக சூஸ் பண்ணிருப்ப? அவன் 3-4 காலேஜோட ஓனர். எது சாம் அப்பாக்கு இல்லாத வசதி குரு கிட்ட இருக்கா? என்ன வேணா இருந்துட்டு போட்டு. நான் பண்ணது தப்புனா நீ பண்ணதும் துரோகம் தான். சரி இருந்துட்டு போட்டும். இப்ப அதுக்கு என்ன? இல்ல என்ன மட்டும் தப்பு சொல்றேல, நீ மட்டும் கரெக்டாவா இருந்த. நான் பண்ணது தப்புனா நான் உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி நீ என்ன அவாய்ட் பண்ணு, அவ்வளவுதான். சிம்பிள். நீ பேசாம இருந்தாலும் நான் உன்கிட்ட வந்து கேட்க போறது இல்ல ஏன் பேசாம இருக்க, ஏன் அவாய்ட் பண்ற அப்படின்னு. நீ என்கிட்ட கேக்குற, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி இப்ப உன் விஷயத்தையும் என் விஷயத்தையும் விடு. நான் அவனை கேரக்டர் சரியில்லைன்னு அவாய்ட் பண்ணேன். இதெல்லாம் எதுக்குடி எனக்கு புரிய வச்சுட்டு இருக்க? எனக்கு தேவையே இல்ல. அவர் கேரக்டர் சரியா இருந்தானா சரியா இல்லனா எனக்கு என்ன? ஏன் உன் தங்கச்சி உனக்கு முக்கியம் தானே? என்ன தெரியுமா நடந்துச்சு? உன் தங்கச்சி அந்த ஆதி அவன் ரூமுக்கு கூட்டு போய் கதவு பூட்டிட்டான். உன் தங்கச்சி வாழ்க்கை ஸ்பாயில் ஆக போறத பத்தி உனக்கு தெரியுமா? அவன் கேடு கட்டவன் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நானே அவாய்ட் பண்ணேன். ஏய் இப்ப என்னங்கற? உன் தங்கச்சி அவன் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க பாரு அனாமிகா, நீ மறுபடியும் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறதுல எனக்கு தெரியுது. நீ எந்த மோட்டிவ்காக என்கிட்ட இத வந்து பேசுற அப்படின்னு. என்ன கேட்டா நீ ஆதிய மிஸ் பண்ணிட்ட அனாமிகா. இனிமே நீ நினைக்கிறது நடக்காது. அதை தூக்கி போட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு. நீ என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் முட்டாள் டியூப்லைட் இல்ல அனாமிகா. நீ எதுக்காக அந்த டாபிக்க மறுபடியும் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். வித்யா மனசுல ஆதி இருக்காருன்னு எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கெட்டவன் கிட்ட உன் தங்கச்சி மாட்டிட்டு இருக்கா. இத பத்தி நீ எந்த ஆக்ஷனுமே எடுக்காம அமைதியா இருக்க. இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்த நானே கண்டுபிடிச்சிட்டேனா இங்கே இருக்க எங்க அண்ணனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ட்ரீட் வைங்கன்னு சொல்லி என்னைக்கு ஆதி கூட அவ தனியா வெளியே போனாலோ அன்னைக்கு அண்ணனுக்கு ஸ்ட்ரைக் ஆகி இந்நேரம் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிருப்பான். என்ன இசை பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு அம்மா அப்பா இங்க இல்லாத அனாத பொண்ணுங்கிறதுனாலயா? நேத்தைக்கு தான் வித்யா என்கிட்ட இருந்து அடி வாங்கினான். என் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அனாமிகா. மறுபடியும் என் தங்கச்சி அனாத பொண்ணுங்கிறதுனால நீ ஏதாவது சொன்ன பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்தாலும் கொடுத்துருவேன். என் தங்கச்சி மேல எனக்கு என் அண்ணனுக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகுது. அவளுக்கு ஆதி பிடிச்சிருக்குன்னா அது அவ விருப்பம், அவருக்கும் பிடிச்சிருக்கா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க விருப்பம். எங்களை பொறுத்த வரைக்கும் பையன் நல்ல பையனா கெட்ட பையனா அதுதான் முக்கியம். இந்த வீட்ல லவ் மேரேஜுக்கு யாரும் அகெயின்ஸ்ட் கிடையாது. எங்களுக்கு தேவை நல்லவங்களா கெட்டவங்களா அது மட்டும்தான். ஒரு பொண்ணு கையை ஒரு தடவை பிடிச்சிட்டா வாழ்க்கை முழுக்க அவ கூட டிராவல் பண்ணுவானா இல்ல பாதியில விட்டுருவானா இதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர இந்த ஸ்டேட்டஸ் எங்க வேலை பாக்குறான் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இனிமே என் தங்கச்சி பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் இசைய வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். சரி இவ்வளவு வச்சு இந்த வித்யா கிட்ட பேசி ஆதிக்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா இவன் என்னடா நான் விட்டா நாளைக்கு ஆதிக்கு அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல இருக்கு. சாம், இந்த ஆபீஸ் இருக்க இடத்தோட டாக்குமெண்ட் ஏதாவது உங்ககிட்ட இருந்தா? இல்லையடா. ஏன்? அவசரமா தேவைப்படுதே. மச்ச ப்ராஜெக்ட் பத்தின டாக்குமெண்ட் கூட நான் என்கிட்ட இப்ப வச்சுக்கிறது இல்ல. இதுல கம்பெனி டாக்குமெண்ட் எல்லாம் நான் வச்சிருப்பேன். அன்பு சொல்லினியா? நீ கேக்குற டாக்குமெண்ட்லாம் அப்பா கிட்ட தான் இருக்கும். அப்பாட்ட இல்லனா விக்கி மாமாட்ட தான் இருக்கும். ஆமால, நான் வீட்ல என் கபோர்ட் ஃபுல்லா தேடிட்டேன். பத்தாததுக்கு உன் கபோர்ட்லயும் பாத்துட்டேன். அதான் அதை காணாததும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சரிடா, வீட்டுல போய் செக் பண்ணிக்கோ. இல்லடா, அது உடனே எனக்கு தேவைப்படுது. நான் ஒண்ணு பண்றேன், வீட்ல போய் மாமாட்ட பேசி அதை எடுத்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போறீங்களா? ஆமா குல்ஃபியா. என்னங்க எனக்கும் போரா இருக்கு, என்னை கூட்டு போறீங்களா? ஏனியா, கல்யாணத்துக்கு முன்னா இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கே உனக்கு விருப்பம் இருக்காதுல? ஈவினிங் நாங்க எல்லாம் ஒர்க் முடிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லடா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, 2 பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு எங்களையே காவல் காக்க வைப்பலாம். இப்ப இந்த கம்பெனி உனக்கு போரா இருக்கா? போரா தான் இருக்கு. ஒரு கம்பெனியோட சிஇஓ கம்பெனி போரா இருக்குன்னு சொல்றான். அப்ப எம்ப்ளாயிஸ் எல்லாம்? நான் கம்பெனியோட சிஇஓவா சொல்லல, அப்புறம் கம்பெனி எம்டி ஒய்ஃபா போரா இருக்குன்னு சொல்றேன். லூசு குல்ஃபி, நான் போயிட்டு உடனே வந்துருவேன். அது மச்சான்,
கல்யாணம் ஆன புதுசு பத்தியா இனியாக்கு நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருக்கிறது பிடிக்கும் போலாம். எனக்கு தெரிஞ்ச அவ ஆசைப்பட்டெல்லாம் ஆபீஸ் வந்திருக்க மாட்டான். நீ வர பத்தியா அதான் நீ இங்க இருக்கிறதுனால வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஏன்டா, உனக்கு வர வேலை இல்ல? அது சாம் உனக்கு கல்யாணம் ஆகல, அப்ப இதே மாதிரி நாங்களும் உனக்கு கிண்டல் பண்றோம்னா? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே? இப்படி சொன்னவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்தாச்சு. லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா இந்த உலகத்துல எவனுக்குமே கல்யாணம் ஆகாது. ஏன்னா எல்லார் மனசுலயும் சின்னதாட்டாவது ஒரு ஆள் மேல ஒரு க்ரஷ் வந்திருக்கான். அது சரி. சரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். உடனே வந்துருவீங்களா? ஆமாம்மா, உடனே வந்துருவான். உனக்கு வர வேலை இல்லை, எங்களை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. அப்புறம் சிங்கிள் நாங்க பாவம் எல்லாம். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி நியா, என் மனசுக்குள்ள என்னமோ தப்பா பட்டுட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, இந்த டாக்குமெண்ட்டை நான் ஈவினிங் வாங்கினாலும் போதும் தான். ஆனா எனக்குள்ள என்னமோ வீட்டுக்கு போகணும்னு தோணிட்டே இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ கதையை கண்டினியூ பண்ணு. சரி, தூங்கிட்டு இருந்தீங்க. உங்க இன்னும் அப்பா வீடு இருக்குதான். சொல்லலாம், காக்கா வந்ததுதான் பெரிய கதையா? இல்ல இல்ல, நீ மேல சொல்ல. அம்மா மதுமிதா, உன் வயசுக்கு இது பெரிய கதை தான். ஹாய்க்கா. நீங்க? நான் வித்யா, மது அக்காவோட தங்கச்சின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, உட்காருங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம், நான் சேர் எடுத்துட்டு வரேன். இல்ல நான் உட்காந்துக்கிறேன். ஆதி சார் இல்ல? ஆதி தேடி வந்தீங்க? ஆமா. அவன் எப்போ சார் ஆனா? ஆக்சுவலா அவன் காலேஜ்ல தானே டீச் பண்றான். நீங்க ஏதாச்சும் டியூஷனுக்கு வரீங்களா அவன் கிட்ட? ஐயா அக்கா, அவன் என்னோட ஹெச்ஓடி. ஓ, அவன் காலேஜ்ல தான் படிக்கிறீங்களா? நீங்க என்ன, நீ வா போனே கூட்டா போதும். போக போக பழகிக்கிறேன். சரி, ஆதி சார் இல்ல? ஆதியோட ஸ்டூடெண்ட் போலாம். சப்ஜெக்ட்ல ஏதாவது சந்தேகம் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. சார், ஆதி சார், சார். அக்கா நான் இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? ஏன்க்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க தான் சந்தேகம் கேட்கறதுக்காக இவ்ளோ ஆர்வமா இருப்பாங்க. உங்க ஆர்வத்தை பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமா, நான் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறேன். அதுவும் நீங்க வர்க் பண்றீங்கல அந்த காலேஜ்ல தான். அப்போ ஹெச்ஓடி? அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் பிஎஸ்சி முடிச்சாலாம் அந்த காலேஜ்ல தான் ஆதி சார் ஹெச்ஓடி. இப்ப நான் எம்எஸ்சி நீங்க வர்க் பண்ற காலேஜ்ல தான் பண்ண போறேன். அப்புறம் எதுக்காக ஆதியை பார்க்க போறீங்க? அதுதான் பைக்ல போறாங்கல, பாத்து போங்கன்னு சொல்லிட்டு வரேன். இப்ப வந்துட்டேன்க்கா. ஏன் செல்லம், உங்க சித்தி தான் பிஎஸ்சி முடிச்சிட்டாங்கல்ல? ஆதி சார், ஒரு நிமிஷம், உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீ எதுக்காக அவனை பார்க்கணும்? இங்க என்னதான் நடக்குது? பக்கத்து வீட்டு பொண்ணு ஆதிக்கிட்ட பேச போறாங்க, அதுவே லாஜிக் இல்லாம இருக்கு. இந்த பொண்ணு பேச போனதும் அனாமிகா எதுக்காக அடிச்சு பறந்து போய் நிக்கா? என்ன வித்யா? வெளிய போறீங்களா? பார்த்தா தெரியல, வெளிய தான் போறான். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மேட்டர் எங்க அக்காக்கு தெரிஞ்சிட்டு. அப்புறமா பேசலாம் வித்யா, நீ கிளம்பு. அது என்ன மேட்டர் அவ அக்காக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றா? அது எதுக்கு உனக்கு? சார், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து பேசுறேன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க பாத்து போயிட்டு வாங்க, வந்து பேசிக்கலாம். அது நீ வெளிய தானே போற, நானும் வீட்டுக்கு போனா என்ன கொண்டு விடுறியா? உனக்கு தெரியல அனாமிகா, என் பைக்ல யாரையும் ஏத்த மாட்டேன். ஆனா அன்னைக்கு வித்யாவை மட்டும் காலேஜ்ல கொண்டு விட்டால. அது வேற, இது வேற. ஏன், எல்லாம் ஒண்ணுதானே? அதான் அது வேறன்னு சொல்றேன்ல, நீ தான் புரிஞ்சுக்கணும். சம்திங் சரியில்லை. என்னம்மா, அத்தை மருமகளும் கதை விட்டுட்டு இருக்கீங்க போல? வாண்ணே. மது அக்கா, என்ன நமிக்கா சொல்லுங்க. எனக்கு காஃபி வேணும். அப்படியா, இருங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் அண்ணி, நான் அனாமிகாக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன். சும்மா உட்காருங்க அண்ணி. நீங்களும் டே டைம்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்னோவை பாத்துக்கணும். எவ்வளவு வேலை பாக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் கிச்சன் கிச்சன் வீட்ல இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்காந்து பேசலாம்ல. நான் உங்களுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறேன் மித்ரா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. வீட்ல எல்லாருக்கும் காஃபி போடும்போது அவங்களுக்கும் கொடுத்தீங்க தானே. அரை மணி நேரத்துக்கு முன்னதானே உங்ககிட்ட காஃபி வேண்டாம் அப்படின்னாங்க. மறுபடியும் வேணான்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க. அவங்களே போட்டு குடிப்பாங்க. நீங்க உட்காந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன நமிகா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல, எனக்கு காஃபி இப்ப குடிக்கணும் போல இருக்குது.
உங்களுக்கு தோணும் போதெல்லாம் அப்பப்ப போடுறதுக்கு அவங்க என்ன மெஷினா? வீட்ல எல்லாரும் தானே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு தடவை தான் காஃபி போட முடியும். சும்மா சும்மா தனித்தனியெல்லாம் எல்லாருக்கும் போட முடியாது. உங்களுக்கு வேணுமா நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. ஏற்கனவே ஆதியை கரெக்ட் பண்றதுக்கு இந்த கௌரி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியல. இதுல இந்த கௌரியோட பொண்ணு வரையா, இவளும் இந்த ஆதிக்கு நம்மளால ஏற்பட்ட அவமானத்தை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன்.